பிரதமர் மோடி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் அனைத்துலக 6வது சைவ சித்தாந்த மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் தர்மபுரம் ஆதீனமும் இணைந்து நடத்தும் 6வது சர்வதேச சைவ சித்தாந்த மாநாட்டை பற்றி அறிந்து கொள்வது மனதை தொடுகிறது என நெகிழ்ச்சிப்பட குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வளாகத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். வரலாற்று ரீதியாக காஷ்மீர் முதல் தென்கிழக்கு ஆசியா வரை சைவ சித்தாந்தம் பிரபலமடைந்திருந்தாலும் அது உண்மையிலேயே உயர்ந்த நிலையை அடைந்தது தமிழ்நாட்டில்தான் என புகழாரம் சூட்டியுள்ளார். பல ஆண்டுகளாக பல்வேறு ஆதீனங்களை சேர்ந்த பல்வேறு துறவிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் ஆசிகளை பெறும் அதிர்ஷ்டம் தனக்கு கிடைத்தது எனவும், புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் அவர்கள் இருந்தது நமது ஜனநாயகத்தை ஆசீர்வதித்தது பெருமை அளிப்பதாக இருந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாநாட்டில் கூடியிருக்கும் அனைத்து துறவிகளும் 2047ஆம் ஆண்டுக்குள் வலுவான வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பகவான் சிவனின் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று தான் நம்புகிறேன் என கூறியுள்ளார். 6வது சர்வதேச சைவ சித்தாந்த மாநாடு மகத்தான வெற்றியாக அமையட்டும் எனவும், மேலும் இந்த பாரம்பரியம் வரும் தலைமுறைகளுக்கு அறிவு மற்றும் பக்தியின் பாதையை தொடர்ந்து ஒளிர செய்யட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.